என் பேர் மீரா. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த லுக் தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் என்னோடய சிசி ப்ரைமர் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டாக வச்சு கையாலேயே அதை தடவி நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு 2 செகண்ட் நான் காய விட போகிறேன். இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஃபேஸ் ப்ரைமர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் எடுத்து நல்லா ஃபேஸ் இதுக்கப்புறம் நான் என்னோடய அந்த நேக்ரோ சேக்டர் வாண்டர் ஸ்டிக் அதை எடுத்து அதை தான் நான் இன்றைக்கி கலர் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஆரஞ்சு கலர் கரெக்ஷனுக்கு எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட் எனக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டார்க் ஸ்பாட்டாக தெரியுதோ அங்கே மட்டும் கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன். வாய்க்கு கீழே, வாய்க்கு ஓரமாக, அந்த மூக்குக்கு கீழே, கண்ணுக்கு கீழே, கொஞ்சம் அந்த நெத்தி மேலேயும் போட்டு அது கையாலேயே நான் பெண்ட் பண்ண போகிறேன். பெண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஸ்பஞ்ச் அதிகம் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் இப்போ கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். நான் கன்சீலருக்குள்ள அதே ஸ்டிக்கை வச்சு அது பின்னாடி இருக்கிற அதே கலரை வச்சு நான் இந்த ஆரஞ்சு கலரை கவர் பண்ண போகிறேன். அதையும் நல்லா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆரஞ்சு கலர் போட்டிங்களோ அங்கே அது மேலேயே இந்த கன்சீலர் இதை போட்டு நல்லா கையாலேயே நல்லா பெண்ட் பண்ணி போட்டுட்டு நான் கையாலேயே நல்லா பெண்ட் பண்ணி விடுறேன். நான் ஃபவுண்டேஷன் போகிறேன். ஃபவுண்டேஷன் இந்த ஹைலைட் நைல் ஃபவுண்டேஷன் எடுத்து அதுலேயே நான் கொஞ்சமாக அக்வா மேக்கப் பேஸ் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா என் ஃபேஸ் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃபவுண்டேஷன் இல்லை. நல்லா அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஸ்பஞ்ச்லேயே எடுத்து நான் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா பெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த MEM கன்சீலர் எடுத்து எனக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் பளிச்சுன்னு தேவைப்படுதோ அந்த கண்ணுக்கு கீழே, மூக்கில், அந்த நெத்தியில், அப்புறம் என்னோட அந்த சின்னில் எனக்கு இங்கே கொஞ்சம் பளிச்சுன்னு எனக்கு கொஞ்சம் வேணுங்கிறதுனால நான் அந்த கன்சீலரை இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பஞ்ச் எடுத்து அதையும் நான் நல்லா என்னோடய ஃபேஸில் நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா பெண்ட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் என்னோட அந்த கன்சீலர் பேலட்டே எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அந்த டார்க் ஷேட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதை என்னோட கன்னத்தில் 2 சைடுமே நான் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு லைன் மாதிரி போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட அந்த மூக்கில் அந்த கட்டிங் தெரியணுங்கிறதுக்காக மூக்கு அழகாக தெரியணும் இல்லையா, அதனால் மூக்குக்கு வரதை மெயின் நான் பண்ணுறேன். மூக்கில் அந்த லைன் போட்டுட்டு அப்புறம் நெத்தியில் இந்த நெத்தியில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பஞ்ச் எடுத்து அதை நல்லா பெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்கின்னோட மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா பெண்ட் பண்ணிக்கிறேன். தெரியக்கூடாது இந்த லைன் நம்ம தனியாக பண்ணியிருக்கிற மாதிரி. அதை நல்லா பெண்ட் பண்ணிக்கிறேன்.
அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறோம். ஐப்ரோவுக்கு வந்து நான் வந்து என்னோடய ஐ ஷேடே எடுத்து அதில் இருக்கிற அந்த பிளாக் ஷேட் எடுத்து நான் வந்து இன்றைக்கி ஐப்ரோ யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து இன்றைக்கி பென்சில் யூஸ் பண்ண பிடிக்கலை. அதனால் நான் பவுடர் யூஸ் பண்ணுங்கிறதுனால நான் வந்து அதே யூஸ் பண்ணுறேன். நல்லா என்னோடய ஐப்ரோவில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோடய ட்ரெஸ் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு லைட் க்ரீன் சில்வர் கலர் ரெண்டும் மிக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு க்ரீன் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நான் வந்து என்னோடய இன்னர் கோனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹைலைட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஆரஞ்சு கலர் ஷேடு எடுத்து அதை வந்து என்னோடய கண்ணுக்கு நடுவில் அந்த எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக தெரியணுங்கிறதுனால நான் வந்து அது வந்து லைட்டாக அந்த கண்ணுக்கு நடுவில் மட்டும் கொஞ்சமாக தடவிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் வந்து காஜல், ஐலைனர் காஜல் கொடுக்க போகிறேன்.
முடிச்சாச்சு. இந்த லுக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குர்த்தி கூட சல்வார் கமீஸ் கூட இது ரொம்பவே மேட்ச் ஆகிற ஒரு லுக். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட நல்ல ஒரு மேக்கப்போட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.